ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ஹெல்த் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நெல்லிக்காய் கேண்டி, அதாவது ஆம்லா கேண்டின்னு நிறைய இடத்துல விற்கிது இல்லையா, அது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் வந்து அரை கிலோ நெல்லிக்காய். அரை கிலோ நெல்லிக்காய்க்கு 400 கிராம் சீனி. இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த நெல்லிக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அதில் இந்த நெல்லிக்காய் எல்லாம் போட்டுக்கணும். இதை ஆவியில் வந்து வேக வச்சு அப்படியே பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இப்படியும் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வேகணும். அது வரைக்கும் இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வேக விடணும். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்க, அதுவாகவே தானாகவே கழண்டுருச்சு, தெரியுதா? நல்லா அப்படியே அந்த சொலைகள் எல்லாம் தனியாக எடுத்துக்கிட்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்புலேருந்து எடுத்துடணும். தண்ணி இல்லாமல் அப்படியே எடுத்துக்கணும். இது ஆறினதும் இதை அப்படியே சொலைகளை உதுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் உரிச்சாச்சு. இந்த மாதிரி சொலைகளை எடுத்துக்கிட்டால் அது நல்ல சீனியில் ஊறி சீக்கிரம் காஞ்சிரும். இந்த மாதிரி தனித்தனியாக அப்படி பெருசாக போட்டோம்னா காய ரொம்ப நேரம் ஆகும். இப்போ எல்லாத்தையும் உதிர்த்து எடுத்துட்டோம். எல்லாமே தனித்தனியாக இருக்குது. இப்போ இந்த சீனி 400 கிராம் வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து அப்படி போடணும். இதில் இப்படி போட்டுட்டு இதை அப்படியே மூடி ஒரு 3 நாள் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறணும். அப்படியே வச்சிடணும். 3 நாளைக்கு முன்னாடி நெல்லிக்காய் ஊற வச்சோம் இல்லையா, சீனியில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா அப்படியே சீனிலாம் கரைஞ்சி நல்லா ஊறிருக்கு. நடுவில் ஒரு நாள் மாத்திரம் நீங்கள் இதை திறந்து அந்த சீனி அடியில் இருக்கும், அதை கலக்கி விட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சி ஊறிடும். இப்போ இதை வந்து அப்படியே ஒரு வடிகரண்டியில் வடிகட்டிக்கணும். இதை வந்து அப்படியே வச்சுட்டு நல்லா வடிஞ்சதும் தட்டில் காய போடணும். இந்த சிரப்பை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை வந்து 1/4 டம்ளர் அளவு எடுத்துட்டு 3/4 டம்ளர் தண்ணி கலந்து ஜூஸ் மாதிரி அப்படியே குடிச்சிடலாம். இதை வந்து இது நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்காமல் இருக்கிறதுனால இதை ஃப்ரிட்ஜில் ஒரு பாட்டிலில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இல்லை இதை வந்து அடுப்பில் வச்சு ஒரு கொதி விட்டு நம்ம மற்ற சிரப்பெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி செஞ்சும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா இது வடிஞ்சிருச்சு. இதை வந்து இந்த தட்டில் அப்படியே கொட்டி நல்லா தனித்தனியாக பரப்பி விட்டுறணும். பரப்பி இதை மாடியில் கொண்டு போய் வெயிலில் 2 நாளைக்கு அப்படியே காய வச்சிடணும். நல்ல 2 நாள் காஞ்ச பிறகு சீனி இருக்கு இல்லையா, அந்த 2 டீஸ்பூன் அளவு, 2 டீஸ்பூனோ 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து இப்போ சீனி பவுடர் போட்டிருக்கோம் இல்லையா, இது போட்டு நல்லா பெசரியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சத்தமே எப்படி ட்ரையாக சத்தம் கேட்குது. இந்த அளவுக்கு நம்ம காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து அது நல்லா இருக்கும். இதை வந்து பிளாஸ்டிக் பாட்டில் அந்த மாதிரி இதிலெல்லாம் போடக்கூடாது. ஏன்னா இது சீனி இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால அதுவும் நெல்லிக்காய் வந்து ரியாக்ட் பண்ணும். அதனால் கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுக்கணும். நம்ம வேணுங்கிறச்ச இதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ரெகுலராக சாப்பிட்டாலும் நல்லது உடம்புக்கு. நம்ம ஒரு ஹெவி மீல்ஸ் சாப்பிட்டுட்டு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு இதை 4 போட்டுக்கிட்டோம்னா சீக்கிரம் ஜீரணம் ஆகிடும். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம கடையில் இப்படி தானே வாங்குகிறோம். இதை வந்து வீட்லேயே ஈஸியாக நம்ம செஞ்சாச்சு. இதை வந்து எல்லாரும் செஞ்சு பாருங்கள்.
அன்றைக்கி அந்த சிரப் செஞ்சோம் இல்லையா, இந்த ஜூஸில் எடுத்ததில் அதுவும் இருக்குது. இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி கலந்து நம்ம தேவைப்படுறச்ச குடிச்சிக்கலாம். நான் வந்து வெல்லத்துலேயும் இந்த மாதிரி நெல்லிக்காய் செஞ்சுருக்கேன். இதே மாதிரி தான் அளவு, நம்ம சீனிக்கு எவ்வளோ போட்டோமோ அதே மாதிரி நெல்லிக்காய் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு வெல்லம் போட்டு ஊற வச்சு இந்த காய வச்சு வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, உடம்புக்கும் நல்லது. ரெண்டையும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.